அல்லாஹ் பொறுமையா நின்றீங்கண்டா, அல்லாஹ் பொறுப்புதாரியை நம்பினீங்கண்டா, ரப்புல் இஸ்ஸத் அவன் அதை ஒரு டைம்ல முடிச்சு வைக்க காட்டி நீங்க பொறுமையா நில்லுங்கன்றதான் குர்ஆன்ல பாடம். எங்களுக்கு சின்ன விஷயத்துல பொறுக்கேலாது. ஹஸ்பண்ட் கொஞ்சம் பேசிட்டாரா எங்களுக்கு பொறுமை இல்லை, வைஃப் கொஞ்சம் பேசினா ஹஸ்பண்டுக்கு பொறுமை இல்லை, பிள்ளையோட உமாக்கு பொறுமை இல்லை. எந்த எல்லா சைட்லையும் இது இருந்தா எங்க குர்ஆன் எங்களுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அறிவுக்காக படிக்காதீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவுக்காக படிக்காதீங்க, உங்களை மாற்றிக்கொள்ள படிங்க. நீங்க சயின்ஸ் படிங்க, நீங்க மேத்ஸ் படிங்க, வேற ஏதாவது படிங்க, ஓகே, உங்க இன்டெலிஜென்ஸியை கூட்டும். குர்ஆன் என்பது பின்பற்றுவதற்கு கட்டுப்படுவதற்கு படிப்பது. இதுல இருக்கிற நிறைய ஆயத்துகள் எல்லாம் போட்டுட்டு போட்டி போட படிக்காதீங்க. திருக்குர்ஆனை நாங்கள் இன்றைக்கு படிக்கிற விதம் வேற. நீங்க ஃபுட் சலாட் செய்ய படிக்கிறீங்களா, ஃபுட் சலாட் செஞ்சு நீங்க ஒருத்தர் கொடுங்க, வீட்டில் வர்றவங்களை கண்ணியப்படுத்திக்கு செய்யுங்க. திருக்குர்ஆனை படிப்பது, இந்த ஆயத்தை நான் எப்படி பின்தொடர போகிறேன், இந்த ஆயத்து எனக்குள்ள என்ன மாற்றம் நடந்துச்சு, இந்த ஆயத்தை நான் இன்றைக்கு கண்டிப்பா அல்லாஹ்வின் பெயரால் கட்டுப்பட போறேன். அல்லாஹ் எனக்கு தந்த கிஃப்ட், இது வேற யாருடைய வார்த்தையில் அல்லாஹ் பேசுறது. அல்லாஹ் பேசுறது என் காதுக்கு வந்ததே பெருசு, என் கல்புக்கு அல்லாஹ் புரிய வைக்கிறதே பெருசு. இந்த உலகத்துல நிறைய பேர் உலகத்துல வாழ்றாங்க, மாளிகைகள்ல வாழ்றாங்க, பெரிய வாகனங்கள்ல போறாங்க, அல்லாஹ்வுடைய கலாம் அவங்களோட காதுக்கு போகவே இல்லை. ஒரு சிலருக்கு காதுக்கு போகுது, நல்ல கார்ல ஆன் பண்ணிட்டு போறாங்க குர்ஆனை, ஆனா கல்புக்கு இறங்கவே இல்லை. ரப்பே, அந்த கூட்டத்தொட்டு தாண்டிட்டு இதை கல்புக்கு இறக்கியா அல்லான்னு கேட்கிற அடியாரெல்லாம் மாறும். இதுதான் எங்களுக்குரிய பரிசோதனை. நாங்க எங்களை வச்சு 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 சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். அன்பானவர்களே, எனக்கு டைம் முடிஞ்சு 5 உண்டு, நான் கூட நேரம் பேசவும் கூடாதுன்னு டாக்டர் சொல்லிக்கிறார். அதனால் அன்பான தாய்மார்களே, இதை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இந்த விடயங்களை பதிய வச்சுட்டு உங்களுக்குரிய வாழ்க்கையில் குர்ஆன் ஆயத்துக்களை கடந்து போகிற நேரம் அல்லாஹ் உங்களோட எப்படி நடக்கணுமோ அதை நீங்கள் தீர்மானி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைய குத்துபால கூட நான் சொன்னேன், ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரு. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்ல, ஃபத்குரூனி அத்குருக்கும். என்ன நினச்சி பாருங்க, நான் உங்களை நினச்சி பார்க்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா இது ஜோக்கான வார்த்தைண்டு? உங்கள் ஹஸ்பண்ட் சும்மா சொல்லிட்டு போகலாம், என்ன நினச்சா நான் உங்களை நினைப்பேன்டு. அது சரியாகவும் இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம். பல வாட்டி அவர் சொன்னது சில நேரம் அது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் போகிற வழியில் சும்மா சொல்லிட்டு போன மாதிரி நினச்சிடாதீங்க. அல்லாவை நினச்ச அடியான அல்லாஹ் நினைப்பானண்டா. இந்த திஹாரி ஜங்ஷனில் அல்லாஹ் நினச்சி பார்க்குற ஒரு அடியான் நடந்தானண்டா நீங்கள் நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் என்று? உங்கள் வீட்டுக்குள்ள அல்லாஹ் ஒரு அடியானை நினச்சி பார்க்குறான்டா, அந்த அடியான் உங்கள் வீட்டில் இருக்கிறான்னு நீங்கள் சாதாரண விஷயமா நினைக்கிறீங்களா? ஃபத்குரூனி அத்குருக்கும். அல்லாஹ் சொல்கிறார், இன்னொரு அல்லாஹ் சொல்கிறான், அதாவது லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினீங்கண்டா உங்களுக்கு நான் அதிகப்படுத்தும். போகிற போக்கில் என்னமோ சொல்லிட்டு போன நினச்சிக்கிறீங்களா? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். இன்றைக்கு போய் நீங்கள் சுஜூது செஞ்சாது நன்றி, நீங்கள் தர்மம் பண்ணினீங்கன்னா நன்றி, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னீங்கன்னா நன்றி. லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினா லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன்றான். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம், நான் சொன்னதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினா உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன்னு அல்லாஹ் சொல்ல. என்ன அதிகப்படுத்துறேன்னா என்ன வருது குர்ஆன்ல? சொல்லுங்க பாப்பா, என்ன என்ன அதிகப்படுத்துவேன் அல்லாஹ் சொல்றான்? சொத்து, செல்வம், பரக்கத்து. மலை சுட்டி கேட்குது இல்லை, நான் மைக்கில் பேசுகிறேன், பிரச்சனை இல்லை, கேட்கல. ஏதாவது ஒன்று மென்ஷன் ஆக்கப்பட்டிருக்குதா குர்ஆன்ல? எதை அதிகப்படுத்தும் நல்லா சொல்கிறோம்? வாய்தான் அசையுது அந்த ஊமை வீடியோ மாதிரி. சரி, அதாவது உங்களோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவேன் அப்படி வருவதா? உங்கள் செல்வத்தை அதிகப்படுத்துவேன், உங்களுக்கு நான் ரஹ்மத்தை அதிகப்படுத்துவேன், உங்களுக்கு நான் பரக்கத்தை அதிகப்படுத்துவேன் வரல. ஏன் தெரியுமா? பிஸ்மில்லா அப்படின்னு குர்ஆன்ல இருக்குதா? பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இருக்குதானே? பிஸ்மில்லான்னு இருக்குது குர்ஆன்ல. பிஸ்மில்லாண்டா அர்த்தம் என்ன? அல்லாவின் பெயரால், அதான் அர்த்தம்.
நான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து அல்லாவின் பேரால் நீங்கள் என்ன கேட்பீங்க? அல்லாவின் பேரால் என்னன்னு கேட்பீங்க? அல்லாவின் பேரால் நான் குர்ஆன் ஓத போகிறேன், புரியுது. அல்லாவின் பேரால் கதவை திறக்க போகிறேன், புரியுது. அல்லாவின் பேரால் ஃபேனை போடுறேன், புரியுது. அல்லாவின் பேரால் என்ன? குர்ஆன்ல அல்லாவின் பேரால் மட்டும்தான் வருவதா, அல்லாவின் பேரால் துவங்குறேன்னு வருவதா? அல்லாவின் பேரால் மட்டும்தானே வருவது. அதுக்கு அடுத்த துண்டை யார் செய்யணும்? பிஸ்மில்லா, அல்லாவின் பேரால சாப்பிட்றேன். அடுத்தது செயல் பிஸ்மில்லான்னு போட்டால் அல்லாவின் பேரால சாப்பிட்றேன்னு அர்த்தம். புரியுதா? இதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன பண்ணுறான்? நீங்கள் ஃபீல் பண்ணுங்கன்றான். அல்லாவின் பேரால நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. இதை தான் அல்லாஹ் சொன்னான்ல, லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நாம் அதிகப்படுத்துவோம் என்றான். என்ன அதிகப்படுத்துவோம் தெரியுமா? உங்களுக்கு இன்றைக்கு சல்லி தேவையா, சல்லி அதிகப்படுது. உங்களுக்கு ஆரோக்கியம் தேவையா, ஆரோக்கியத்தை அதிகப்படுது. உங்களுக்கு இந்த அன்பு வேணுமா, அன்பு அதிகப்படுத்து. ஏன்னா எந்த டைமில் என்ன வேணும்னு தெரியாதே. இப்போ பிஸ்மில்லான்னு கார் ஓட்டப்போனா பிஸ்மில்லான்னு அவர் ஓட்டுறாரு, பிஸ்மில்லான்னு சாப்பிட்றாரு, பிஸ்மில்லான்னு தண்ணி குடிக்கிறாரு, பிஸ்மில்லான்னு ஜூஸ் குடிக்கிறாரு, பிஸ்மில்லான்னு குர்ஆன் ஓதுறாரு. அந்தந்த காரியத்துக்கு பிஸ்மில்லா. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் நன்றி செலுத்தினா எப்படி உதவுவான்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்ல? நீங்க நன்றி செலுத்தினா உங்களுக்கு அதிகப்படுத்தும். நீங்க முழு குர்ஆன்ல அதை பார்க்குறீங்களா? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும் பார்க்குறீங்களான்னு கேட்குறேன். ஃபத்குரூனி அத்குருக்கும் பார்க்குறீங்களா? நீங்கள் என்னை நினைத்து பாரு, நான் உங்களை நினச்சி பார்க்குறேன். நான் ஒரு பெண்ணுடைய கதையை சொல்லவா உங்களுக்கு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு புள்ள கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பச்சை உடம்பு, பால் குடிக்கிற பருவம் சின்னது, அந்த முதல்ல இந்த டைமில் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ஒரு வில்பத்து மாதிரி காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டாரண்டா, இதுதான் மார்க்கம் சொல்லுது, அல்லாஹ் எனக்கு சொன்னால் உங்களை விட்டுட்டு போகிறான்டா, நீங்கள் சிரிச்சிட்டு போயிட்டு வாங்க பை பைண்டுவீங்களா? இவெல்லாம் மாப்பிள்ளை, நான் இப்படி இருக்கிறேன், என்னை இப்படி விட்டுட்டு போகிறான்னு கேட்பீங்களா? அவர் சொல்கிறாரு உண்மையா? இதுக்கு சட்டம் என்று காட்டுறேன்னு வைங்க ஒரு பேச்சுக்கு. நீங்கள் குர்ஆனுக்கு அந்த இடத்துல கட்டுப்படுவீங்களான்னு கேட்குது. இதே விஷயம் இப்ராஹிம் நபி வைஃபுக்கு நடக்குது. இப்ராஹிம் நபிக்கு 2 மனைவி. ஒரு மனைவி ஷாமில், இன்னொரு மனைவி அடிமை. ஒரு அரசர் கொடுத்த ஒரு கிஃப்ட், ஒரு வேலைக்காரி மாதிரி நாங்கள் சொல்லுவோமே, அப்படி ஒரு அரசர் கொடுத்தது தான் ஹாஜரா ஸலாமுன் அலைஹா. அவங்களை கூட்டிட்டு வந்து பக்கா பள்ளத்தாக்கில் வைக்கப்போ அவங்களுக்கு என்ன யோசனை வரும்? ஆகா, சாராட்ட போகிறதுக்கு என்ன கொண்டாந்து பாலைவனத்தில் எந்த மனுஷனும் இல்லாத இடத்துல விட்டுட்டு போகிறீங்க. ஏன்? இப்போ விட்டுட்டு போனால் சாப்பாடு முடிஞ்சிடும், தண்ணி முடிஞ்சிடும், அடுத்த தடவை வரப்போக்கில் மண்ணோட மண்ணா போயிடுவோம், நல்லா ஜொலியாக வாழ்கிறதுக்கு. இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் போகிறாரு, நான் இப்போ அங்கே போகிறேன். ஏனெண்டா அப்படி வரலாற்றில் எங்கட இதில் இல்லை, முஸ்லீம்கள் அல்ல, மற்றவர்கள் அதை திணித்து எழுதியிருக்கிறாங்க வேற மாதிரி. நான் சொல்கிற ஸ்டைல் இல்லை, வேற மாதிரி. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை மாதிரி. சும்மா யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு பெண் பச்சை உடம்பு எங்கே இன்றைக்கு நம்ம புனித இடம், இன்றைக்கு ஓகே, இன்றைக்கு காபத்துல்லா விட்டுட்டு போகிறேன்னா மாப்பிள்ளை அலந்து போயிட்டு வாங்க பரவாயில்ல நான் இருக்கேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏண்டா காபத்துல்லா இன்றைக்கு அது கண்ணியம், நான் ரூமுக்கு வரேன் நீங்கள் போங்கன்னுவீங்க. இட்ஸ் ஓகே. அந்த இடத்துல லைட் இல்லை, ஏர் கண்டிஷன் இல்லை, ஃபேன் இல்லை, பெட்ஷீட் இல்லை, பெட் இல்லை, பிலோ இல்லை, பேம்பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, பிள்ளைக்குரிய எந்த வசதியும் இல்லை, ஃபார்முலாஸ் இல்லை, பக்கத்தில் ஃபார்மசி இல்லை, பக்கத்தில் டாக்டர் இல்லை, ஹெல்ப்பர் இல்லை, ஒரு பொம்பளை இல்லை, ஒரு ஆம்பளை இல்லை. புகாரில் வர்ற செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மரம் இருந்துச்சுன்றாங்க. அப்போ ஏன் அந்த இடத்துக்கு அவர் வந்தார்? எப்படி தேடி வந்தார்? அவர் ஜிபிஎஸ்ஸை போட்டு கார் ஓட்டி வந்தாரா? அவங்க நடந்தாங்க. அவங்களுக்குள்ள வாகனம் ஓட்டம் குதிரை, அவங்க நடமாறி ஸ்பீடில் தான் போனாங்க. எங்கே வந்தாங்க தெரியுமா? கவாஇதல் பைத், ஒரு இடத்துல ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருந்துச்சு. ஆதம் நபி போட்ட ஃபவுண்டேஷன். இப்ராஹிம் நபி காபத்துல்லாவை கெட்டினார்னு குர்ஆன்ல எங்கேயும் வரல. அவர் காபத்துல்லாவுடைய அஸ்திவாரத்துக்கு உயர்த்தினார்னு தான் வரும் சூரத்துல் பக்கரால. கவாயிதல் பைத் அல்லாஹ் யர்ஃபா கவாயிதல் பைத், அவர் அந்த பைத்துடைய ஃபவுண்டேஷனை தூக்கினார்னு வரும். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிற இடத்துல கொண்டாந்து விட்டா காத்துட்டு, இது தான்
பைத்துல்லா, இதுதான் ஹரம். இந்த இடத்துல இருங்க, அல்லாஹ் உங்களை தொழுவுறதுக்கு இங்கே வச்சிருக்கிறான். என்னையே போ சொல்லிட்டான்டா. ஹாஜர் அம்மா கேட்கல, அல்லாஹ் ஏன் இப்படி நடக்கிறான்? நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம்? நான் பச்சை உடம்பு, என் புள்ள நீங்கள் இவ்வளோ நீங்கள் பவுசரை கொண்டாந்து வைக்கல, தண்ணி முடிஞ்சிடும். நீங்கள் தந்த சாப்பாடு இங்கே இல்லை. ரெஸ்டாரண்ட் தந்துக்கு பேங்க் கார்டு தந்துட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, இந்த பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது, பேங்க் கார்டை கொடுத்தா 4 நாளைக்கு சாப்பிட்டு வந்துடுவேன். பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. புள்ளையோட சாப்பாடும் தண்ணியும் முடிஞ்சா இப்ராஹிம், நாங்கள் மௌத்தா போயிடுவோமே, இதை நீங்கள் பார்க்கணும், இப்படி தானே பேசணும். அந்த அம்மா ரசூல்லா சொல்கிறாங்க, இப்ராஹிம் நபி நான் போயிட்டு வரம்மான்றாங்க. போயிட்டு வரம்மான்றாங்க. இப்ராஹிம் நபி போகிறாங்க. ரசூலுல்லா சொல்கிறாங்க மீதி பாதியை. அந்த அம்மா பின்னாடி ஓடி வந்து கேட்டாங்களா, இதெல்லாம் அல்லாஹ்க்கு பிடிக்குமான பொம்பளை. நான் சுய பரிசோதனை செய்து கொள்றதுக்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த விஷயமெல்லாம் ஏன் நான் சொன்னது எல்லாம் அல்லாஹ்க்கு பிடிக்கும் ரொம்ப. அந்த அம்மா பின்னாடி வந்து கேட்குறாங்க, இப்ராஹிம் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க. எங்களை விட்டுட்டு நீங்கள் இருங்க, நாங்கள் போகிறோம், நீங்கள் தொழணும், நீங்கள் இங்கே இருங்கன்ட்டாங்க. இது தொழுவைக்குரிய இடம்ட்டாங்க. 3வது முறை இப்ராஹிம் நபி பதிலே கொடுக்கல. கோவம் நினைக்கிறீங்களா நீங்கள்? கடும் கோவமா இப்ராஹிம் நபி வந்து இப்போ கோவத்தோடு ஏசுதா இதா, அவர் அப்படி கோவப்பட மாட்டார், இறக்கும். ரசூல்லா ஒன்றை மட்டும் சொன்னாங்க, அந்த ஹதீஸை நீங்கள் பரட்டி பார்த்தீங்கன்னா வழங்கு, இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்கவில்லைன்னு 3 முறைக்கு மேலே சொல்லுவாங்க. திரும்பி பார்க்கல, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போய் திரும்பி பார்க்கல, திரும்பி பார்க்கல. அதாவது இப்ராஹிம் நபி அவங்கள காணாத விதத்தில் ஒரு இது வரும். ஏனண்டா திரும்பி பார்த்தா அவர் கண் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போயிடும், அவர் கண்ணு தண்ட அன்பு மனைவி பக்கம் போயிடும், அவர் அழுவார். அந்த இடத்துல அவருக்கு போக இடம் கொடுக்கல, மனசு இடம் கொடுக்காது. ஆனால் அல்லாஹ் சொல்லிட்டான், போகணும் இப்ராஹிம், நான் உங்களை பார்த்துக்கொள்வேன், நம்புறீங்களான்னு கேட்குறாங்க. நான் உங்களை பார்த்துக்கொள்வேன். நீங்கள் நின்றா எப்படி நீங்கள் பார்த்துக்கொள்வீங்களோ, நீங்கள் எப்படி உணவு தண்ணியெல்லாம் வச்சிருப்பீங்களோ, நான் பார்த்துக்கொள்வேன் அவங்கள, நீங்கள் போங்க. 3வது முறை அந்த அம்மா பின்னாடி ஓடி வர்றாங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் போறாரு. அந்த அம்மா ஓடி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ் உமர்க்கியா இப்ராஹிம், இப்ராஹிம் அல்லாஹ் உங்களுக்கு ஏவினானான்றாங்க. அவர் ஆமான்றார். அப்போ கூட திரும்பி பார்க்கல. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த அம்மா சொன்னாங்களாம், அல்லாஹ் எங்களை பார்த்துக்கொள்வான், போங்க இப்ராஹிம்ன்றாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் போங்க, அல்லாஹ் என்ன பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் கையில் புல்ல சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியுது இல்லை, கொஞ்சோண்டு இது தண்ணி முடிஞ்சா என்ற சிந்தனை உங்களுக்கு வரப்போக்கல, உங்களுக்குள்ள மைண்டில் என்ன ஃபீலிங் வரும்? என்ன ஃபீலிங் வரும்? மௌத்தாக போகிறோம்ன்ற ஃபீலிங் வரும். நீங்கள் மௌத்தாரத்தை பயப்படாட்டி உங்களோட புல்ல துடிச்சு துடிச்சு உங்களோட மேலே தான் மௌத்தாகும். ஏண்டா அதுக்கு பசியில் துடிச்சு துடிச்சு பதறி பதறி அப்படி போ, அந்த காட்சியை யாரும் பார்க்க விரும்ப மாட்டாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க, இவர் போயிட்டு அப்படியே போகிறார். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மலைகளுக்கு இடையால் போய் ஒரு சின்ன மலையில் ஏறிட்டு 2 கரங்களையும் இப்ராஹிம் விரிச்சாருண்டாங்க. விரிச்சு போட்டு அவர் ஒரு துவா கேட்டார். என்ன துவா கேட்டார்? ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியத் பி வாதின் கைரி ஸி ஸர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். அவர் கேட்குறார், யா அல்லாஹ் என்னுடைய சந்ததியை நான் குடியமர்த்திட்டேன், பி வாதின் ஒரு பள்ளத்தாக்கில், எந்த மலை எந்த இது பூண்டும் இல்லை, விளைச்சலுக்கு லாய்க்கு இல்லாத மண்ணில், உன்னுடைய கண்ணியமான ஆலயம் அங்கே தான் இருக்குது. அது பக்கத்தில் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவங்க தொழுகையை நிலைநாட்டணும் என்பதற்காக வேண்டி அங்கே அமர்த்தினு. அல்லாஹ்க்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இது கோபமா அல்லாட இறக்கமா? இறக்கம். இறக்கம்ண்டா ஏன் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு 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 இப்படி ஒரு தன்மை சொல்லுங்க பாப்போம். பனிஷ்மெண்ட் மாதிரி விளங்குது தானே இது. வாழ்க்கையில் உடனடியாக எடுத்துடாதீங்க, அதாபண்டு. இது என்ன ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகிறாரு, ஒரு புள்ள கிடைச்சிருக்குது, ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு பொம்பளைக்கு இதை விட ஒரு கஷ்டமான சூழல் இருக்குமா? அங்கால தண்ணி முடிஞ்சிடும், சாப்பாடு முடிஞ்சிடும். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் நம்புறீங்களான்னு சோதிக்கிறானா இல்லையா? அது உங்கள் வீட்டுக்கு வந்தா அந்த சோதனை வராதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எங்களை பார்த்து கொள்வான்னு சொல்லி அனுப்பினாங்க. அவரும் கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மலைக்கு மேலே ஏறி 2 கையையும் விரிச்சு இப்ராஹிம் நபி துவா கேட்கிற நேரம், இது குர்ஆன்ல வர துவா, இவங்களை காணாத விதத்தில் கையை ஏந்தினாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தூரத்தில் இருந்து அந்த புல்லை விளையாடி கொண்டிருக்கிற புள்ளைய அல்லது இப்படி இதாகிற புள்ளைய கண்டா அவர் அங்கேருந்து கண்ணீர் வடிப்பார், ஓடி வந்துடுவார். அது லேசி வேலை இல்லை. நைட் ஆகினா நைட் பல்ப் இல்லை போட்டுறது, டோட்டல் டார்க்.
நிலா இருந்தா அந்த வெளிச்சம் வரும். அமாவாசை அன்று டோட்டல் டார்க். ஒரே ஒரு பொம்பளை பாலைவனத்தில் இருக்கிற ஒரு வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தா, பெரிய பாலைவனத்தில் யாருமே இல்லாத ஒரு பூமியில ஒரு பொம்பளை ஒரு தன்னுடைய புள்ளையோட வாழ்றது என்பது நீங்க நினைக்கிறீங்களா சாதாரண வேலைன்னு? அல்லாஹ்க்கு நாங்கள் ரஹ்மான் என்று சொல்றோமே, இன்றைக்கும் தக்பீர் கட்ட போகல அவனுக்கு ரஹ்மான் என்றமே. பலஸ்தீனத்தில் இவ்வளோ உயிரிழப்பு நடந்தும் நாங்கள் ரஹ்மான் என்ற வேர்டை மாத்தல. அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மான் என்ற எத்தனை வாட்டி சொன்னீங்க? அல்லாஹ் இறக்கமானவன் என்று. வாழ்க்கையில கடும் பயங்கரமான பிரச்சனை வரப்போக்களையும் தக்பீரை கட்டி நாங்கள் அன்றைக்கும் ரஹ்மான் என்று தான் சொல்லுவோம். அல்லாஹ் கோவக்காரன் என்று சொல்ல மாட்டோம். அல்லாஹ் கோவக்காரன் என்று சொல்ல மாட்டோம். எங்க கல்வி அதை ஏற்றுக்கொண்டிருந்தா நாங்கள் ரஹ்மான் என்று சொல்லணும். அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மா அனுப்பிட்டாங்க, நடக்க வேண்டியது நிஜமா நடந்துட்டு அவர் போயிட்டாரு. ஃபோன் போட்டு இப்ராஹிம் எப்படி குறைஞ்சபட்சம் வாட்ஸ்அப்லையாவது பேசலாமண்டா, பரவாயில்ல, நீங்க 1000 கிலோமீட்டருக்கு அங்கால நிற்கிறீங்க ஷாம்ல, சாப்பிட்டீங்களா? அவர் சாப்பிட்டான்னு கேட்பாங்க. ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் இல்லை. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் புல்ல மூஞ்சி, வானம், அந்த பக்கம் ஒரு ஃபவுண்டேஷன். ஆனா அந்த ஃபவுண்டேஷன் எது தெரியுமா? ஹரத்துடைய ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன். நீங்க நினைக்கிறீங்களா அது சாதாரண இடமெண்டு? இன்றைக்கு உங்கள்கிட்ட வீட்டுக்கு போற ரோட்டை கேட்டால் சில பேர் சொல்லுவீங்க, எப்படிப்பா அங்கே போகிறது இங்கே போகிறேன்னா ரூட் தெரியாது. இந்த உம்மத்தில் அமெரிக்காவுக்கு போய் கேட்டாலும் காபத்துல்லா எங்கண்டா, தண்ட புள்ளையை விட நம்ம காபத்துல்லா விளங்கி வச்சிருக்கு. இதுதான் ரூட் அண்டு, இதுதான் காபத்துல்லாட திசை. இப்படி நேராக போனால் காபத்துல்லாண்டு. இன்ன அவ்வள பைத்தம் ஊதியாலின்னா சிலல்லதி பக் அல்லாவுடைய முதலில் அல்லாவுக்கு வணங்குவதற்கு கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆலயம் பைத்துல்லா. என்னத்துக்கு அங்கே வைக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் அவங்க தலையை கொண்டு போய் கீழே வச்சுட்டாங்கண்டா அவங்களுக்கு நன்மை கொடுக்கணுமா, நாங்கள் தொழுகிற நன்மை எல்லாம் அவங்களுக்கு போகணுமா? இங்கே ஒரு ஆள் வர்றாங்க, 2 ரக்காத்து தொழுகிறாங்க, தொழுந்துட்டாங்கன்னா அதை பார்த்து நான் 2 ரக்காத்து தொழுகிறேன், எனக்கு 2 ரக்காத்து தொழுத நன்மை. ஆனால் ஃபர்ஸ்ட்டு 2 ரக்காத்து தொழுந்தவருக்கு என்ன நன்மை நினைக்கிறீங்க? அவர் தொழுத நன்மையும் நான் தொழுத நன்மையும் சேர்ந்து கிடைக்கும். ஏன்னா அவர் தொழுந்ததுனால ஒரு நஃபி தொழுவோன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, அவரை பார்த்து நான் தொழுகிறேன். நீங்கள் ஒரு 50 ரூபா சல்லி தர்மம் கொடுக்குறீங்க, ஒரு ஆள் சும்மா தான் இருந்தார், ஓ கொடுத்தா நல்லமேன்னு தோணுது. நீங்கள் ஒரு ஆட்டை குர்பான் கொடுக்குறீங்க, நானும் கொடுத்தா நல்லமேன்னு ஒரு ஆளுக்கு தோணுது. கொடுத்தாருன்னா என்னாச்சு? உதுஹையா கொடுக்குற நேரத்தில் இப்ராஹிம் நபி ஃபர்ஸ்ட்டுக்கு தொடங்கினார். அவர் கொடுத்தது மட்டும் இல்லை, நாங்கள் எல்லாரும் கொடுக்குறது அவருக்கு தான் போய் சேரு. இதுதான் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும். இந்த கணக்கை நீங்கள் பேங்க் பேலன்ஸ்லையோ இன்றைக்குள்ள மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்லையோ கணக்கு பார்க்க இயலாது. ரசூலுல்லாஹ்வுக்குரிய செலவாத்து அமெரிக்கன் பட்ஜெட்டை நீங்கள் ட்ரில்லியனில் சொல்லலாம். அமெரிக்கா ஸ்ரீலங்கா பட்ஜெட் ட்ரில்லியன் அளவுக்கெல்லாம் வரல, இட்ஸ் ஒன்லி பில்லியன்ஸ். பட் அமெரிக்காவுடைய பட்ஜெட்டை நீங்கள் ட்ரில்லியன்ஸில் சொல்லலாம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய செலவாத்தை நீங்கள் ட்ரில்லியனில் சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? நோ. இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு சேர்ந்த செலவாத் முழு வேர்ல்டுலையும் இன்றைக்கு ஜும்மாவுடைய நாள் அஃதலுல் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவுடைய நாள். ஒவ்வொரு தொழுகைகளையும் தஷாவுதுல உட்கார போல ரசூலுல்லாஹ்வுக்கு செலவாத், ஸலாத்துல் இப்ராஹிமியா. எத்தனை செலவாத் என்று கவுண்டிங் பண்ணீங்கடா, ஐ டோன்ட் நோ. அது என்ன கணக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். எல்லா நன்மையும் போய் சேருது. ஒரு ஆடு அறுக்கப்படுவது முழு வேர்ல்டும் கோடி லட்சக்கணக்கில் அறுக்கிறாங்கண்டா. அன்றைக்கு நாளில் இப்ராஹிம் நபியுடைய நன்மை என்னன்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ரப்பனா, இப்ராஹிம் நபி சொல்றாரு, லியுகீமுஸ்ஸலா, அவங்க தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கு நான் விட்டுட்டு போறேன். ஏன்? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், தொழுகையை நிலைநாட்ட மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது, தொழுகையை நிலைநாட்ட ஷாம்ல தொழுகை நிலைநாட்டலாம், ஏன்டா அங்க எங்கேயாவது எங்க வீட்டில் தொழுகலாதா? இப்ராஹிம் நபிக்கு பக்கத்தில் வீட்டிலே வச்சு நீங்க தொழுகுமான்னு சொல்லலாம். அல்லாஹ்க்கு எங்க தொலை வைக்கணுமாம் தெரியுமா? அவங்கள அல்லாஹ்க்கு இந்த பூமியில ரொம்ப பிடிக்குமான இடத்துல கொண்டு போய் அவங்க நெத்தி அங்க வைக்கணுமா, அவங்க கண்ணீர் வடிச்சு அல்லாட்ட அழணுமா, அந்த இடத்துல அவங்க துடிச்சு அழணுமா. அல்லாஹ் அவங்களை கொண்டு போறான்னு இருக்கு. இன்னைக்கு நாங்க சொல்லுவோம், அல்லாஹ் எங்களை உம்ராக்கு கொண்டு போனான், அல்லாஹ் எங்களை ஹஜ்ஜுக்கு கொண்டு போனான். ஃபர்ஸ்ட் ஆட்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த பயணத்துக்கு கொண்டு போறது தான் இது. இப்போ உங்களுக்கு விளங்குதா? மேலோட்டமா பார்க்க போக்கல இது வேற மாதிரி விளங்குது. அதுல பேக் எண்ட பார்க்க போக்கல, அது பின்னாடி பார்க்க போகல. யா ரப், நீ இவ்வளோ இறக்கமா, நீ இவ்வளோ இறக்கமா யா அல்லாஹ். அந்த இடத்துல போய் தலையை வைக்கிறதுக்கு பாக்கியம் இல்லாத எத்தனை பேர் இந்த மண்ணில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க?
சல்லி கிடைச்சும் நேரம் இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? கஅபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல தலையை வச்சு, ரப்பே நாங்க சரண்டர் ஆகிட்டோம் யா ரப், நான் கட்டுப்பட்டுட்டேன் யா ரப் என்று சொல்ற பாக்கியம் எவ்வளவு? 2.5 million for ஹஜ். ஹஜ்ஜுக்காக வேண்டி 2.5 லட்சம் 25 லட்சம் கட்டிட்டு போறாங்க. ஹஜ்ஜில் என்ன இருக்குது? ஹஜ்ஜில் நோன்பு இருக்குதா? மினால போயிட்டு நீங்க லுகர் அசர் சேர்த்து தொழணும். ஜம்மு கசர், அங்க போய் ஜம்மு கசர் என்னப்பா, ஊர்ல இருந்தா கூட லுகர் 4 அசர் 4, அங்க ஹஜ்ஜுக்கு போய் லுகர் 2 அசர் 2, நோம்பு பிடிக்கல. அப்ப என்னப்பா, அரஃபால உள்ளவங்க யார் இங்க நோம்பு பிடிக்கிறாங்க, அங்க நோம்பு இல்லை, என்னப்பா அங்க ஏன் போனீங்க தெரியுமா? ஒரு அம்மா ஓடினாங்களாமே புள்ளைய தூக்கிட்டு, ஓடுப்பா நீ ஓடு. அல்லாஹ் சொல்றான் அது உலகம் மறக்க கூடாதுன்றான். அந்த ஓட்டத்தை மறக்க கூடாது. ஏன்? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்ட சின்னம். சின்னம் என்ன அர்த்தம் தெரியுமா? அதை பார்த்தாலே அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்து அதான் சின்னம். அந்த லோகோவை கண்டாலே உங்களுக்கு தெரியணும் அது யாருண்டு. அந்த மலையை கண்டாலே அந்த முழு வரலாறு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஒரு பொம்புல வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு புள்ளையோட நிற்கிறது, பத்தறி அழுவுது. ஒரு உம்மாட கல்வி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அன்னளவா 3.5 கிலோமீட்டர் அந்த அம்மா ஓடுறாங்க. நீங்க ஓடுவீங்களா? 3.5 கிலோமீட்டர். ஒரு இடத்துல பதுவா இல்லை. இப்ராஹிம் விட்டுட்டு போனீங்களா, புள்ளையோட தண்ணிய சாவுறேன் உங்களுக்கு. அந்த அம்மா சஃபாவுக்கு மேல ஏறுறாங்க. எதுக்கு ஏறினாங்க? ஒரு இடத்துல அப்படியே குந்திட்டு செத்தா செத்து தோலை, அவன் வாப்பாவே இல்லை, இதுக்கு மேல என்ன? அப்படி இல்லை. அந்த அம்மா புள்ள துடைக்க போக்கல, உங்க புள்ள பதற போக்கல. இப்பதான் டாக்டர் இருந்தாலும் உங்களால பக்கத்துல டாக்டர் ரூம்ல வரக்காட்டி நீங்க அங்கே ஓடுவீங்க. புள்ள மூச்சு தண்ணது பாருங்களேன்னுவீங்க. தண்ணி இல்லாம துடிக்கிற புள்ளை ஒரு உம்மா பார்க்கிறது இந்த உலகத்தில் ஆக பெரும் வேதனை. அது துடிக்குது. அல்லாஹ் கோபக்காரன் இல்லை, அல்லாஹ் ரஹ்மான். ஆனா நீங்க நினைச்சிடக்கூடாது அவன் அடிமைண்டு. நாங்க அடிமை. ஒரு அம்மா துடிக்கிற டைம்ல உடனே இறக்கல. 3.5 கிலோமீட்டர் 7 தடவை ஓடி எவ்வளவு நேரம் பிடிக்கும்? எங்களுக்கே கிட்டத்தட்ட ஏசி போட்டு எல்லாம் போட்டு டைல் அடிச்சு கல்லு முள்ளி இல்லாம ஒண்ணு இல்லாம அதுல நடக்கிறதுக்கு சுமார் 40 நிமிஷம் எடுக்குது. சுமாரா கொஞ்ச நேரம் நின்றுட்டு. ஸோ அந்த அம்மா அந்த டென்ஷன்ல அதை எடுத்துட்டு மேல புள்ள துடிக்கிற ஃபீலிங்ல மேல ஏறி பார்க்கிறாங்க. ஏன் ஒரு மேல ஏறும்னு நினைக்கிறீங்க நீங்க? சஃபாவா அல்லாஹ் சின்னமா சொல்றான் அப்படின்னா எவரெஸ்ட் எடுத்திருப்பான், இமயமலை எடுத்திருப்பான். ஓ இதுதான் ஆக பெருசுப்பா, இதுதான் அல்லாஹ்ட சின்னம். அல்லாஹ்க்கு பெருசு சின்னது வேணாம், அல்லாஹ்க்கு கிளைமேட் வேணாம், அல்லாஹ்க்கு நீர்வீழ்ச்சி வாட்டர்ஃபால் வேணாம். அந்த அம்மாவோட கால்பட்ட இடத்தை அல்லாஹ் புனிதமாக்குறான், அந்த அம்மாவை புனிதமாக்குறான். இதான் ரியல் ஸ்டோரி. ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைத்து பார்ப்பேன் என்கிறான் அல்லாஹ். அந்த அம்மா மேலே ஏறி, ரப்பே நீ யாரை சரி அனுப்புவியா? நான் சொல்ற டோன்ல இல்லை. எட்டி பார்த்திருப்பாங்க தூரத்துல, யாராவது தண்ணி பக்கெட் கொண்டு வராங்களா, யாராவது பிரயாண கூட்டம் வர்றாங்களா? என் பிள்ளைய அல்லாஹ் மூத்தாக்க விட மாட்டான், என்னுடைய ரஹ்மான் என்ன கைவிட மாட்டான். அந்த மலைக்கு மேல இருந்த அந்த அம்மா தன்னுடைய ரப்பை தவிர வேற யாரையோடையாவது பேசினாங்களான்னு கேட்கிற. ஒரே ஒருவன் ரப்பை தவிர வேற யாரோடும் பேசல. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு பொம்புல தண்ட புள்ளைய கையில வச்சுட்டு தண்ட ரப்பு மேல கெட்டது எண்ணாம ரப்போட பேசின அந்த இடத்துக்கு நீங்க போய் லட்சமா கெட்டிட்டு ஓடிட்டு வாங்கன்றான். இபாதத் இப்படி, இபாதத்துல ஓட இயலாது, தொழுகிற நேரத்துல ஓட இயலாது. இபாதத் இப்படி கையை கட்டி நிக்கணும். ஆனா ஒரே ஒரு இபாதத் ஷஃபாவுக்கும் மர்வாவுக்கும் லட்சமா கெட்டிட்டு போய் உம்ராவுல ஹஜ்ஜில நாங்க ஓடிட்டு வரோம். பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், எவ்ரி முஸ்லிம் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், பணக்காரவங்க ஒரு பொம்பளை ஓடினாங்க, நான் ஓடணுமான்னு கேட்க தேவையில்லை. ஆம்பளையோ பொம்பளையோ அல்லாஹ் ஓட சொன்னா ஓடு. இவ்வளவு சல்லியை கொடுத்துட்டு வந்த எதுக்கு தெரியுமா? சஃபாக்கு ஓட. அப்படின்னா ரேஸ் ஓட வேண்டியது வீட்டுல இருந்துட்டு, சஃபால ஓட இல்லை, அந்த இமோஷனை எடுத்து ஓட. அந்த இடத்துல எங்க குழந்தை மூத்தாகினா அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் தவாஃப்ல கூட ரசூலுல்லாஹ் துவா சொல்லல. உம்ராவுடைய துவா எங்க? உம்ராக்கு போய் நிறைய பேர் தவாஃப்ல துவா செய்யுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. காபத்துல்லாஹ் கண்டு நிறைய பேர் துவா செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அதை சொல்லவே இல்லை.
தவாஃப்ல நீங்க ஜிக்ர் பண்ணுங்க. ஒரே ஒரு இடத்துல தான் தவாஃப்ல துவா இருக்கு, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனான். மற்ற இடத்துல நீங்க விரும்பினா துவா செய்யுங்க. ஆனா கம்பல்சரி துவா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது சஃபாவுல போயிட்டு ஹரத்தை நோக்கி திரும்பி காபத்துல்லாவை திரும்பி கையேந்தி இப்ப துவா செய்யுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். இதான் துவா அங்கீகரிக்கிற பாயிண்ட்ன்றாங்க உம்ரால. துவா அங்கீகரிக்கிற பாயிண்ட். அந்த அம்மா நின்ற இடம், அந்த அம்மா பார்த்தது, அந்த அம்மா பார்க்குறாங்க அந்த இடத்துலலாம் யாருமே இல்லை. சரசரேன்னு இன்றைக்கு நீங்கள் இறங்குறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா மாடி மாடியாக கட்டி மேல் மாடியில் உள்ள சஃபா உள்ள க்ளூ போட்டு வச்சிருக்கிறாங்க. காலை கொண்டு போய் வச்சா குத்தாது. ஏன்னா மலையிட அகோரத்தை இல்லாமாக்கி இருக்கிறாங்க, மலையை வச்சிருக்கிறாங்க. மலைக்கு மேலே அந்த இதெல்லாம் போட்டுனால எங்களுக்கு என்ன பண்ணலாது, அதில் ஃபீலிங்ஸ் மலை எப்படி உரமாக இருக்குமென்னு விளங்காது. நீங்கள் நினச்சிடக்கூடாது ஹாஜர் அம்மா பூட்டெல்லாம் போட்டு காலுக்கு எல்லாத்தையும் போட்டு தான் மேலே ஏறுறாங்கன்னு. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அந்த அம்மா மேலே ஏறுற நேரம் ஒரு புள்ளியை வச்சு ஏறுறாங்க. இந்த க்ரீன் லைட்டுன்னு இன்றைக்கி போட்டிருப்பாங்க, போனவங்களுக்கு தெரியும். அதில் வேகமாக மேலே ஏறுவாங்க. ஏறுறதை கூட இப்படி இப்படி உம்மா மார்க்கில் ஏறுறதை நான் கண்டிருக்கிறேன். அந்த ஏரியாவை அது கூட டைல் பண்ணி வச்சிருக்கிறாங்க மறுவாழை ஏறப்போக்கில். அந்த டைமில் மலைக்குத்தான் ஏறணும், எக்ஸாக்ட்லி மலை அது. இன்றைக்கு நீங்கள் டைல் ஏற மாதிரி இப்படி ஏற இயலாது. அங்கே ஏறி மறுவா சைடில் போய் பார்க்குறாங்க. ரொம்ப தூரத்தில் யாராவது ஒரு ஆள் அவங்க நினைக்கல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானத்துலேருந்து வந்து தண்ணி தருவாருன்னு. எக்ஸாக்ட்லி ஆயிஷா அம்மா எப்படி குர்ஆன்ல தன்னை பற்றி பேசப்படாது நினைச்சாங்களோ அவங்க தூரத்துலேருந்து பார்த்தாங்க, யாருமே இல்லை. திரும்ப வர்றாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் புள்ள துடிக்க போக்கணும், உங்கள் புள்ள ஸ்கூல் விட்டு வரல, 4 மணி ஆகுது, உங்கள் கால் பதறும், கையெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், எல்லாம் கூலாகும், பிரச்சனை. ஆனால் அந்த டைமில் அந்த அம்மா வேகம் அங்கேயும் இங்கேயுமா மாறுறாங்க. 7வது முறை எவ்வளோ டயர்டாக இருந்திருக்கு. ஆனால் ஒரு ஆபத்தில் நமக்கு டயர்ட் புரியாது. தண்ணி தாகம் வராது. அந்த அம்மா ஆல்ரெடி தண்ணி தாகம். இந்த பிள்ளைக்கு கொடுத்தாதான் உயிராகும். பால் கொடுக்கறதுக்கு அதான் பால் குடிக்கிற பருவமென்று கூட ஹதீஸில் வருது. என்னாச்சு, மறுவால நிற்கிறாங்க. லாஸ்ட் 7வது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இறக்குறார். புகாரில் வரக்கூடிய செய்தி, குதியை வைக்கிறார்கள், தண்ணி வர ஆரம்பிக்குது. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், ஃபத்குரூனி அத்குருக்கும். ரியல் ஸ்டோரி. திஹாரி எப்படி உருவாச்சுன்னு போய் யார்கிட்டையாவது கேளுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குடும்பம் யாரு, யாரெல்லாம் வந்தாங்க தெரியாது. ஆனால் எங்களுக்கு உம்முல் குரா இது தெரியுமா, உலகத்தில் எல்லா நகரங்களுக்கும் தாய் நகரம், கேபிட்டல் மாதிரி தாய் நகரம் உம்முல் குரான்றான். எல்லா நகரத்துக்கும் உம்மா பக்கா மக்கா. அந்த சிட்டிகிட்ட நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி யாரு, அவங்க என்ன பண்ணினாங்கன்ற லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. 24/7 365 days அங்கே மக்கள் குளிமிருப்பாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்ராஹிம் நபி நான் சொன்னனே, ஒரு மலைக்கு மேலே ஏறி தண்ட புள்ளையும் வைஃபும் தெரியாமல் ஒரு துவா கேட்டாருன்னு. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத் பிவாதி கைரி ஸீ ஸர்இன் இந்த பைத்துக்கல் முஹர்ரம் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவர் துவா கேட்கவே இல்லை. யா அல்லாஹ் பள்ளத்தாக்கு மரமட்டை இல்லை ஒன்றே இல்லையா அல்லாஹ் புனிதமான ஆலயம் அவங்க தொழுகையை நிலைநாட்டணும் என்பதுக்கெல்லாம் நான் இங்கே அவங்கள வச்சுட்டு போனேன்னு சொன்னார். இப்போ தான் துவா கேட்பார். ஒரே ஒரு துவா தான் கேட்டார், ரப்பனா என்னுடைய ரப்பே ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. யா அல்லாஹ் ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸி தஹ்வி இலைஹி. மனிதருடைய கல்புகளை அவங்க பக்கம் சாட்டிரியா அல்லான்னு கேட்டாங்க. நீங்கள் நம்புறீங்களா? எவ்வளோ மனுஷட கல்பு அவங்க பக்கம் சாட்டப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஒருத்தர் 2 பேர் லட்சம் ஆப்பிரிக்கன்ஸ், யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், ஏஷியன்ஸ், எவ்ரிவன். அவர் கேட்ட துவா ஆன் த ஸ்பாட் கபூல். ஃபஅதில் லின்னாஸ். காபத்துல்லாஹ் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், அறிவிங்க இப்ராஹிமே, அறிவிங்க எல்லாருக்கும். யாரெல்லாம் மைக் இல்லை, யாரெல்லாம் எப்படி அறிவிக்கிறது? ஹஜ்ஜி நிரம்பி வடியுது, ஜித்தா குலுங்குது, ஃப்ளைட் ஒரு ஃப்ளைட் முடிய மாதிரி ஃப்ளைட். இப்போ போய் எமிக்ரேஷனில் உட்காந்தா ஃப்ளைட் ஆஃப்டர் ஃப்ளைட் ஆஃப்டர் ஃப்ளைட். எல்லாருமே ஹராத்தோட வர்றாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எதுக்குப்பா ஜுவல்லரி வாங்குவா? நோ லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். எதுக்குப்பா ஃபேமிலியோட வரீங்க? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். இன்னல் ஹம்த வன் நிஅமத. ஒரு ஃப்ளைட் முடிய மறு ஃப்ளைட் முடிய மறு ஃப்ளைட் முடிய அவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் 24/7. மிட் நைட்லையும் ஃப்ளைட், தஹஜ்ஜத்லையும் ஃப்ளைட், 4 மணிக்கும் ஃப்ளைட், பகல் 2 மணிக்கும் ஃப்ளைட். மக்கள் முழு உலகத்திலிருந்து வருகிறார்கள். அந்த அம்மா ஓடி இடத்துல நாங்க ஓடணுமா? அல்லாஹ் அதை பார்க்கணுமாம், அந்த இடத்துல கையேந்தணுமாம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை கபூலாக்கணுமாம். புரியுதா உங்களுக்கு? இதுதான் சினாரியோ. நீங்க படிக்க வேண்டிய பாடம் இதுதான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா இந்த உலகத்தில் இதெல்லாம் அற்புதமா வச்சிருக்கிறான். ஜஸ்ட் ஸ்டோரியா பாஸ் ஆகிட்டு போயிடாதீங்க.
அல்லாஹ் ஒரு பெண்ணோடு இப்படி நடக்கலாம்டா. ஃபத்குரூனி அஸ்குருக்கும், என்னை நினைத்து பாருங்கள், உங்களை நான் நினைத்து பார்ப்பேன். லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அந்த அம்மா நன்றி செலுத்தினாங்க. எவ்வளோ அதிகமாக்கினான்னு எனக்கு தெரியாதும்மா. நீங்கள் போய் அத்தஹியாத்தில் ஓதுற அதில் போய் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ் எனக்கு அவரை மாதிரி எனக்கு பணத்தை தான் கேட்குறேன். அப்போ என்ன அர்த்தம்? என்னை விட அவர்கிட்ட கூடன்னு அர்த்தம். முகமது நபி யாரை காட்டுறாரு? இப்ராஹிம் நபியை காட்டு. யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி மாதிரி தாயா அல்லான்னு கேட்டா அவருக்கு கூட பரக்கத்து, அவருக்கு கூட ரஹ்மத். இன்றைக்கும் பார்க்குறோம் இந்த உம்மத்தும் அத்தஹியாத்தில் உட்காந்துட்டு இப்ராஹிம் நபி குடும்பத்துக்கு பரக்கத்தை செஞ்ச மாதிரி ரசூல்லா குடும்பத்துக்கு பரக்கத்து செய்யணும்னு கேட்குறோம். இப்ராஹிம் நபிக்கு பரக்கத்து செஞ்ச மாதிரி ரசூல்லாக்கு பரக்கத்து செய்யணும்னு கேட்குறோம். அது எவ்வளோ பரக்கத்துன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு அந்த பரக்கத்து முடியலை. தண்ணிட பரக்கத்து முடியலை, அவங்க லைஃப்ட பரக்கத்து முடியலை. நீங்கள் போய் செல்ஃபி கேமராவில் எடுத்துட்டு ஏதாவது ஒன்றில் போட்டு ஸ்டேட்டஸில் போட்டுட்டு ஃபேஸ்புக்கில் போட்டு முழு வேர்ல்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. வல்லாஹி அது டிலீட் ஆகிடும். அது உங்களுக்கு சேவ் பண்ண இல்லாது. for years, for 10 years, நோ. நாங்கள் மௌத்தான பிறகு 100 வருஷத்துக்கு எங்களை பற்றி மக்கள் பேச மாட்டாங்க. more than 3000 years இன்றைக்கும் அவங்கள பற்றி நாங்கள் பேசுகிறோம். அந்த மலையில் ஓடினது எத்தனை ஆயிரம் வருஷம். இன்றைக்கு 1400 வருஷமாக இந்த உம்மத்து அவங்களோட நடக்குது. அவங்க வெள்ளையா கருப்பான்னு தெரியாது, பட் நாங்கள் அவங்கள நேசிக்கிறோம், நாங்கள் மதிக்கிறோம். ஸோ அல்லாஹ் அடியார்களோட நடக்கிறது உங்களுக்கு விரும்பினா விளங்கி சென்றா அல்லாட்ட கேளுங்க, ரப்பே என்னோட நீ நடக்கணும். ஸோ அதான் நான் ஆரம்ப போல உங்களுக்கு சொன்னேன், உங்களோட அல்லாஹ் எப்படி நடக்கணும், என்னோட அல்லாஹ் எப்படி நடக்கணும், நாங்கள் நடக்கிறத வச்சு தான் அல்லாஹ் நடப்பார். ஃபத்குரூனி, என்ன நீங்கள் நினைங்கன்ற, அது குறுக்கும் உங்களை நான் நினைப்பேன். திஹாரில் ஒரு வீட்டில் அல்லாஹ் நினைக்கிற ஒரு பெண் இருந்தா சுப்ஹான் அல்லாஹ். வல்லாஹி அல்லாஹ் நினைச்ச பெண் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஸலாமுன் அலைஹா. அல்லாஹ் நினைச்ச பெண் தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் நினைச்ச பெண் தான் இவங்கெல்லாம். அதாவது ஃபிரௌனுடைய மனைவி. அல்லாஹ் எங்களையும் நினைக்கணுமெண்டா நாம் அல்லாஹ்வை நினைக்கணும், அல்லாஹ்வோட நல்ல முறையில் நடக்கணும். அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, மழை பெய்யறனால தான் இன்னொரு அரவர் பேசினேன். இதுக்கு மேலே பேசவே கூடாது. நான் மாதிரி வேகமாக பேசலைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏண்டா எனக்குரிய டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ ஜனவரியில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால எனக்கு ஸ்டென்ட் போடப்பட்டிருக்குது. அதனால் அன்பான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் பேசணுமென்ற ஆசை நிறையவே இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா அதை இப்போ லிமிட் பண்ணியிருக்கிறான். ஸோ எனக்காக துவா செய்யுங்க, உங்களுக்காக துவா செய்கிறேன். என் பேச்சுள்ள பிள்ளைகளை வல்ல நான் என் மன்னித்தருள் புரிவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين وصلى الله وسلم تسليما كثيرا.